நிஜாஜி நேயர்கள் கண்படக்கம் நம்மளோட அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜ் இணைந்திருக்கிறார். வாருங்களோட பேசும் சார். வணக்கம். வணக்கம். மதுரையே குலுங்குதாமே, எதுக்கு மாநாடு டோல்கேட்ல காசு கூட வாங்காம அனுப்புறாங்களா, கூட்டம் தாங்க முடியலன்ட்டு. போய் இடம் இல்ல, எல்லாரும் நாற்காலி தூக்கி தலையில வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. கீழே இருக்கிற அந்த ஃப்ளோர் மேட்டை தூக்கி வெயிலுக்கு உட்காந்துருக்காங்க. போட்ட சேரை விட பல மடங்கு கூட்டம் இருக்குதான். எப்படி பாக்குறீங்க? ஒரு நடிகர் விஜயின் 2வது மாநில மாநாடு, கட்சியின் அரசியல் கட்சி தலைவர், அப்படியே அரசியல் தலைவர், அரசியல் கட்சி ஆயிட்டாரு. அவரு பதிவு பண்ணிட்டாங்க சார். பதிவு பண்ணிட்டாரா? இன்னும் அரசியல் கட்சி தலைவர் அவர் செயல்படலையா? நடிகராக தானே இருக்கார். இப்ப நடிகர் தலைவர் என்ற நிலையில இருக்கார். 2வது மாநில மாநாடு நடக்குது, வாழ்த்துக்கள். சரிங்களா? 2வது மாநில மாநாடு முதல் மாநில மாநாட்டை விட பிரம்மாண்டமான மாநில மாநாடாக இருக்கிறது. ஓ, அப்படியா? ஆமாம், இருக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 90 என்க்ளோசர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு 1000 ஏக்கர், 250 ஏக்கரில் மாநாடு மேடை, 750 ஏக்கரில் பார்க்கிங் ஃபெசிலிட்டி. இந்த 250 ஏக்கரில் 90 என்க்ளோசர் இருக்கு. ஒவ்வொரு என்க்ளோசருக்கும் 2500 பேர் உள்ள இடம் பிடிக்கும், உட்கார்ந்தாலும் நிற்கலாம். அப்போ ஒட்டுமொத்தமாக 2,25,000 பேர் அந்த மாநாட்டு மேடையில் அமரலாம் அல்லது நிற்கலாம். இதுதான் அவங்க கிரியேட் பண்ண ஸ்ட்ரக்சர். அவங்க கொடுத்த கணக்கைப்படி பார்த்தா மிக பிரமாண்டமான ஒரு மாநாடு தான் அது. தொண்டர்கள் நேற்று நைட்லேருந்தே தொண்டர்கள் வர்றாங்க. இது ஒரு விளம்பர ஒரு பிரம்மாண்டத்தை பார்த்து மகிழக்கூடிய, பொருட்காட்சியை பார்த்து மகிழக்கூடிய மனநிலையில் விஜயின் ரசிகர்கள் எங்கள் குழுமி இருக்கிறார்கள். கட்சி தொண்டர்களாக அவர்கள் மாறிவிட்டார்களா என்றால் பாவம், பாதி பேர் அவங்க பேசுற பேச்சிலே கொடியை பூர்த்தி கொண்டு, கொடியை பறக்க விட்டு கொண்டு, விஜயை டிஷர்ட்டில் தரித்து கொண்டு இப்படிதானே வராங்க. கொடியை வச்சிருக்காங்க, கொடியை போடுவாங்க, படத்தை போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. என்ன அவங்களுடைய கனவு விஜய் முதலமைச்சர், அது போதும், அது அவ்வளவுதான். விஜய் முதலமைச்சரானா போதும் நினைக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் அது. அதுதான் அரசியல். அந்த இளைஞர்கள் கூட்டம் ஒரு 4 லட்சம் பேர் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2.5 லட்சம் பேர் கெப்பாசிட்டி, அந்த இடத்தினுடைய கெப்பாசிட்டி. கூட ஒரு 2 லட்சம் பேர், 4 லட்சம் பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க. 4 லட்சம் பேர் வருவாங்களா? 4 லட்சம் பேர், 4 லட்சம் பேர் இன்னைக்கு காலையிலிருந்து இந்த வெயிலில், காலையிலேருந்து நேற்று நைட்லேருந்தே வந்துட்டாங்க. சில பேர் உணவு கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் தண்ணியை தவிர வேற எந்த ஏற்பாடும் கிடையாது. தண்ணி இந்த வட்டம் நல்லா பண்ணியிருக்காங்க, ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ஓகே, ஒரு என்க்ளோசருக்கு 8 பைப்பு வச்சுருக்காங்க. 90 என்க்ளோசருக்கு இத்தனை பைப் வச்சுருக்காங்க. RO வாட்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. தண்ணி கொடுத்தா போதுமா? காலையிலேருந்து வந்திருக்கான தொண்டன், அவனுக்கு ஏதாவது ஒரு சாப்பாட்டு பொட்டலம் கொடுத்துருக்கணுமா இல்லையா? கொடுத்துருக்கணுமா இல்லையா? விஜய் நாடு ஒரு 1000 கோடி சம்பாதிக்கக்கூடிய ஆள்லாம் போட்டிருக்காங்க, விற்பனை செய்யப்படுது. விற்பனை நீ கொடுக்கணும்ல, கட்சியிலேருந்து கொடுத்துருக்கணுமா இல்லையா? சாப்பாடு ஒரு பொட்டலம் கொடுத்துருக்கணுமா இல்லையா? அவனுக்கு காலையிலேருந்து காத்து கிடக்கான்ல, அவன் காலையிலேருந்து காத்து கிடக்கான்ல, உன்னை நம்பி வந்திருக்கான்ல, உன்னை நம்பித்தானே வந்திருக்காரு. ரசிகம் அந்த அளவுக்கு மனிதாபிமானம் இல்லாமலாம் விஜய் யோசிச்சிருக்க மாட்டாரு. அங்க ஏங்க சாயந்தரம் மாநாடு வச்சிருக்கீங்க 3 to 7. ஓகே, இவங்க நேரத்துலேருந்து காத்துக்கிட்டு இருக்கான். இத்தனை பேர் 75,000 பேர் இது வரைக்கும் கூடியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்க. சாரையா தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாடு முழுக்க மற்ற மாநிலத்திலேருந்தெல்லாம் வர்றாங்களாம் இளைஞர்கள். அவன் பேட்டி கொடுக்குறாங்க. இத்தனை பேர் வர்றவங்களுக்கு ஒரு லெமன் ரைஸ் கொடுத்துருக்கலாமா இல்லையா? தயிர் சாதம் காலையில யாரும் வர சொல்லி அவங்களாம் கும்பிடுறாங்க சார். கும்பிஞ்சா வருவான்னு தெரியும்ல, உனக்கு வருவாங்கன்னு தெரியல. உன் ரசிகர்கள் தானே வருவாங்க. 2 லட்சம் பேருக்கு 2 லட்சம் தயிர் பொட்டணமும் 2 லட்சம் லெமன் சாதம் கொடுக்குறதுல என்ன குறைஞ்சி போயிருவீங்க? எம்ஜிஆர்னா செஞ்சிருப்பாரா இல்லையா? நீ எப்படி எம்ஜிஆருக்கு ஈக்குவலன்ட்டு? வெறும் தண்ணி கொடுக்குறவன் போன வட்டம் தண்ணி குற்றம் வந்துருன்னு சொல்லி இப்போ தண்ணி வச்சிருந்தா போதுமா? சாப்பாடு எங்கே போவேன்? எங்கே இருக்குது கடை? ஒருத்தர் எங்கே பசியில் மயங்கி விழுந்தா எங்கே போவான்? எத்தனையோ ஆம்புலன்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க. சரி, சாப்பாடு கொடுக்க பேசிக் ஐடியா என்ன இருக்குது? அட்லீஸ்ட் ஒரு 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 சின்ன கப்பில் ஒரு பக்கம் லெமன் சாதம், ஒரு பக்கம் தயிர் சாதம் வச்சு ஊறுகாய் வச்சு கொடுத்துருந்தாலே போதுமே உங்களுக்கு. இல்லை ஒரு பிரியாணியை போட்டிருக்கலாம்ல? இதாவது கொடுத்துருக்கணுமா இல்லையா? கொடுக்கல. இது இருக்கா அப்படின்னா இல்லை. இல்லை, ஒரு மாநாட்டில் சாத்தியம் என்ன சாத்தியம்? இவ்வளவு கோடிக்கணக்கான பணத்தை செலவழிக்கிறிய, யாரு பணம்? இல்லை, மேனேஜ் பண்ண முடியும்னு கொடுக்கணும். அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்கள்ட்ட அந்தந்த என்க்ளோசரில் 2500 பேருக்கு என்க்ளோசரில் கொண்டு போய் ஃபுட்டு பாக்கெட்டை வச்சு கொடுக்குறதுல என்ன பிரச்சனை? ஒவ்வொரு என்க்ளோசருக்கும் ஒரு சேஃப்டி சிஸ்டம் இருக்குல்ல. ஃபுட் என்க்ளோசரை வச்சு கொடுக்குறதுல என்ன பிரச்சனை? கொடுக்கலாமா இல்லையா?
கொடுக்க நினைச்சா கொடுக்கலாம். அங்கதான் மனசு வேணுன்றது. அங்கதான் எம்ஜிஆருக்குள்ள மனசும் விஜய்க்குள்ள மனசும் வித்தியாசம். சரி, எவ்வளவு பணம் செலவழிச்சிருப்பீங்க? 1000 ஏக்கர்ல ஒரு மாநாடு நடத்தணும், 1 மாசம் வேலை நடக்குது. கான்ட்ராக்ட் எவ்வளவு? இதுக்கு யார் இருந்து பணம் வந்தது? இதுக்கு விஜய் எவ்வளவு பணம் கொடுத்துருக்காரு? தொண்டர்கள் இருந்து எவ்வளவு பணம் வசூலிச்சிங்க? எவ்வளவு பேர் நன்கொடை கொடுத்தாங்க? நன்கொடை கொடுத்தவங்களுக்கு ரிசிப்ட் கொடுத்தீங்களா? ஆலவர்ஜனா மூலமா வந்த லாட்டரி சீட்டு பணம் எவ்வளவு பணம்? இது பணம் நடத்துறது யாரு? எங்க வெளிப்படைத்தன்மை எங்க இருக்கு? இவ்வளவு பணம் வர்ற இடத்துல ஏன் சோப்பாடு கொடுக்கல? கொடுத்துருக்கணுமா இல்லையா? இத்தனை பேர் இந்த வெயில்ல, வேகாத வெயில்ல சாப்பிடாம மயங்கி விழுந்தான்னா என்ன பண்றது? ஆம்புலன்ஸை வச்சு மயங்கி விழுந்து செத்த பிறகு ஆம்புலன்ஸை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணா போதுமா? செத்த பிறகு போட்டோவுக்கு அஞ்சலி செலுத்தினா போதுமா? சொல்லுங்க, அஞ்சலி செலுத்தினா போதுமா? இதுதான் ஒரு மாநாடு நடத்துறது, நம்பி வரக்கூடிய இளைஞர்களை நடத்துகிற லட்சணமா அது? மாநாடு நடத்துறதுல சொல்லுங்க. 4 லட்சம் பேர் வந்திருக்கான் வச்சுக்கோங்க. 5 லட்சம் பேர் கூட வரட்டும். இந்த மாநாட்டுக்கு 5 லட்சம் பேர் இருக்க 1 லட்சம் சேர் போட்டிருக்கீங்க. 2,25,000 பேர் இருக்கக்கூடிய 90 என்க்ளோசர் இருக்கு. இதை தாண்டி 1 லட்சம் பேர் கூட்டம் வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க. 3 லட்சம் பேர். அதையும் தாண்டி 1 லட்சம் பேர் கூட்டம் வந்திருக்கான். 4 லட்சம் பேர் வருவான். 4 லட்சம் பேரா? போலீஸே ஒரு லிமிட்டுக்கு தான் சார் அனுமதி கொடுப்பாங்க. அவ்வளவுதாங்க. 4 லட்சம் பேர் வருவானா? அந்த இடத்துக்கு மேல 4 லட்சம் பேருக்குள்ள உள்ள போக முடியாது. 4 லட்சம் பேருக்கு மேல, இது 4 லட்சம் மேக்சிமம் பேக்கடு ஏரியா. அதுக்கு மேல உள்ள ஒருத்தன் கூட போக முடியாது. இல்ல, இதையெல்லாம் வச்சு விஜயனுடைய செல்வாக்க பேச மாட்டீங்க, குறைய மட்டும் பேசுறீங்க. இல்ல சொல்றேன், இதைத்தான் செல்வாக்கு தான் பேச சொல்றேன். 4 லட்சம் பேர் இளைஞர்கள் நம்பி வர்றான், உன்னை நம்பி வரான். விஜய் தான் அடுத்த தளபதி, அடுத்த முதலமைச்சர்ன்றான். 2026 விஜய் தான் முதலமைச்சர்ன்றான். திமுக ஒளிஞ்சிருன்றான், எல்லாமே வந்துருன்றான். இந்த 4 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் மட்டுமா? அவனோட சேர்த்து எத்தனை பேர்? 4 பேர் ஒவ்வொரு வீட்லயும் வச்சுக்கோங்க. 4 லட்சம் பேர் ஒவ்வொரு வீட்டில் 4 ஓட்டு. நாங்க 16 லட்சம் பேர். சரியா? 16 லட்சம் பேர். இன்னும் ஒரு 16 லட்சம் பேர் எடுத்துக்கோங்க. 32 லட்சம் பேர். கூட ஒரு 8 லட்சம் பேரை சேர்த்துக்கோங்க. பல்வேறு கட்சியிலேருந்து வர்றவங்க எத்தனை பேர் சேர்த்துக்கோங்க. 40 லட்சம் பேரை வச்சுக்கிட்டு நீ எப்படி சீஃப் மினிஸ்டர் ஆவ? தொண்டர்களே 1 கோடி பேருக்கு வந்துட்டாங்களாம். எங்க வந்திருக்கான்? ஆன்லைன்ல பிடிச்சிட்டாங்க. ஆன்லைன்ல வந்தா 1 கோடி பேர் வந்தா விக்கிரவாண்டிலையும் நோட்டாவுக்கு 6000 ஓட்டு வந்துச்சு. எதுக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஓட்டு 3000 ஓட்டு கூட வரல, நோட்டாவுக்கு கீழே போச்சு. 6000 பேர் ஓட்டு போட்டானா? 1 லட்சம் பேர் ஒரு தொகுதிக்கு 30,000 பேர் இருக்கணுமா இல்லையா? அப்படி 1.5 கோடி பேர்னா தொண்டர்கள் ஒரு தொகுதிக்கு 30,000 பேர் இருக்கணுமா இல்லையா? இருந்தானா அந்த தொகுதிக்கு 30,000 ஓட்டு நோட்டாவுக்கு வந்திருக்கணுமா இல்லையா? வந்திருந்தா அதெல்லாம் அவருடைய வாக்கு சதவீதம் நிரூபிக்கப்பட்டிருக்கும். இதெல்லாம் கற்பனையா பேச வேண்டியதான். கூட்டம் வரும். என்ன இது கூட்டத்தை கூட்டிட்டாரு. ஒரு மாநாடு அப்படின்றது அவருடைய அரசியல், அடுத்த கட்ட அரசியலுக்கான ஒரு பெரிய ஒரு உந்துதலை கொடுக்கக்கூடியது. உண்மையிலே அதிர்வலைகள் உண்மையிலே அதை நம்பி வர்றாங்க இத்தனை இளைஞர்கள். நம்ம கனவுகளை சார் அவர் பவரை காட்டியிருக்காரு சார். பவரை காட்டி என்னங்க பண்ண? உன் பவரை வச்சு அவனுக்கு என்ன நன்மை? உன் பவரை வச்சு அவனுக்கு என்ன நன்மை? பாக்குறாங்கல்ல மக்கள், பார்த்து என்ன போற மக்கள் இல்ல, பாக்குற மக்கள் மக்களுக்கு இப்படிப்பட்ட செல்வாக்கு. சரி, செல்வாக்கு வச்சு என்ன நன்மை? அதுதானே ஓட்டு. என்ன ஓட்டு? அந்த ஓட்டை வச்சு என்ன பண்ணிருப்பாங்க? அந்த ஓட்டை வச்சு அந்த மக்களுக்கு என்ன நன்மை பண்ணுவ? என்ன நன்மை பண்றது? உண்ட திட்டம் இருக்கு. விட்டு பார்த்தா தானே தெரியும். என்ன அது விட்டு பாக்குறது? ஏங்க ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு சரக்கு இல்லையே, அப்புறம் எப்படி விட்டு பாக்குறது? ஏதாவது சரக்கு இருந்தா தானே விட்டு பார்க்க முடியும். அண்ணாவுக்கு கம்பேர் பண்ற நீ, அண்ணாவுக்கு கம்பேர் பண்ண முடியுமா? அவனைய அண்ணா எப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்குனாரு? நெடுஞ்செழியன், NV நடராஜன், மதியழகன், பேராசிரியர் அன்பழகன், கலைஞர் கருணாநிதி, MGR, இப்படி ஆசை தம்பி, இப்படி ஆயிரக்கணக்கான தலைவர்களை உருவாக்குனார் அண்ணா. பேரறிஞர் அண்ணா. தமிழ்நாட்டு பிரச்சனைகள், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அவருக்கு என்ன தீர்வுன்னு தெரியும். இந்தியாவினுடைய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்னு தெரியும். உலக நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வுன்னு சொல்ல தெரியும். அப்படிப்பட்ட பேரறிஞர் அண்ணா தலைவர்களை உருவாக்கினார். அந்த தலைவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி அது திமுக. அப்படிப்பட்ட அவர்கிட்ட பயிற்சி பெற்ற MGR, கலைஞர் அண்ணாவுக்கு பிறகு திமுக தொடர்ந்து வழிநடத்தினார். MGR தூக்கி எறிஞ்சார் கலைஞர். MGR தனியா கட்சி ஆரம்பிச்சு அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர்கள் கூட்டத்தை உருவாக்கினார். யாரை உருவாக்குனாங்க? இவங்கெல்லாம் யாரு? இந்த 2 தலைவர்களும் யாரை உருவாக்குனாங்க? தலைவர்களை உருவாக்குனாங்க. தலைவர்களை தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டார்கள். மிகப்பெரிய தலைவர்கள், அறிவார்ந்த தலைவர்கள், கற்றறிந்த தலைவர்கள், சித்தாந்தவாதிகள். இவர்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டு இவர்கள் கட்டமைத்ததினால்தான் இன்னைக்கு வரைக்கும் திமுக அதிமுக நிலைச்சு நிற்கிது. உங்ககிட்ட என்ன தலைவர்கள் இருக்கான்?
கடந்த 2 வருஷமா நீ எத்தனை தலைவர் உருவாக்கியிருக்க? புஷி ஆனந்த் ஒரு தலைவரா? தமிழே ஒழுங்கா பேச தெரியாது, செயல்பாட்டாளர் வேணா சொல்லலாம். ஆதவர்ஜனா ஒரு தலைவரா? தமிழை கொலை பண்ணி ஒண்ணுமில்லாம பேசி தப்பு தப்பா பேசக்கூடிய ஒரு ஆதவர்ஜனா உனக்கு தலைவரா? பணம் கொடுத்துட்டா, 1000 கோடி கொண்டாந்து பணம் கொடுத்துட்டா உனக்கு தலைவரா? வேற என்ன தலைவர் இருக்கா அவன் பின்னால? சொல்லுங்க. எத்தனை தலைவர் உருவாக்கியிருக்க? நீ எப்படி அண்ணாவுக்கு கம்பேர்? அண்ணா படத்தை போறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? எம்ஜிஆர் எப்படி சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? எம்ஜிஆர் என்னங்க, எம்ஜிஆர் எப்படிப்பட்ட ஒரு சமூக சித்தாந்த கருத்துக்களை மக்கள்கிட்ட விதைச்சார். திராவிட சித்தாந்தத்தை மக்கள்கிட்ட கொண்டு விதைத்தார். 20 ஆண்டு காலம் திராவிட சித்தாந்தம் திமுக வெற்றி பெறுவது என்று சொன்னால் அது எம்ஜிஆர் மூலமா தான் அது வெற்றி அடைந்தது. அண்ணாவே சொல்லியிருக்காரு, ஏதோ மரத்தில் பழுத்த கனி தொங்கிக் கொண்டிருந்தது, அது என்னை நோக்கி வந்து விழுந்தது, நான் எடுத்து இதயத்தில் வைத்துக் கொண்டேன், இதய கனி என்று சொன்னார் எம்ஜிஆர். சரியா? ஒரு நாள் அண்ணா வந்து குளித்தலை போயிட்டு கார்ல வந்திருக்காரு. காரில் வந்து காலையில் பொழுது விடுஞ்சிருக்கு, டீ வாங்க போயிருக்காங்க, டிரைவர் அனுப்பியிருக்காங்க. திமுக கொடியை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய பெண்கள், விவசாய பெண்கள் எல்லாம் வந்து திமுக கொடி இருக்கு, எம்ஜிஆர் இருக்காரா உள்ளன்னு கேட்டிருக்காங்க. அண்ணாட்டே கேட்டிருக்காங்க, எம்ஜிஆர் கட்சி தானே, எம்ஜிஆர் இருக்காரா, எம்ஜிஆர் வந்திருக்காரான்னு கேட்டிருக்காங்க. இல்லைம்மா அவர் வரலம்மா, அவர் சென்னையில் இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா அவங்க போயிட்டாங்க. அப்போ பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், அண்ணா உங்கள்கிட்டே வந்து எம்ஜிஆர் இருக்காரான்னு கேட்குறாங்களே அப்படின்னு. அட முட்டாளு, இந்த ஏழை எளிய விவசாய மக்கள்கிட்ட திமுகவை கொண்டு சேர்ப்பதே எம்ஜிஆர் தான்டா என்று சொன்னவர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா. பொது உடைமை சித்தாந்தத்தை கருத்துக்களை விதைத்தார் எம்ஜிஆர். நல்லவனா வாழலை, வாழ மட்டும் செய்யலை, நடிக்க செய்ய மட்டும் செய்யலை, வாழ்ந்தார், நல்லவனாக வாழ்ந்தார். மக்களை பற்றி சிந்தித்தார், ஏழைகளை பற்றி சிந்தித்தார். கொடுக்கும் கொடை வள்ளலாக கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரராக எம்ஜிஆர் இருந்தார். ஏதாவது ஒரு குவாலிட்டி ஒன்று இருக்கா? கொடுத்தாரு சார். என்ன கொடுத்த? இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு போட்டியா? 4 லட்சம் பேருக்கு சாப்பாடு போட்டியா? இன்னைக்கு சாப்பாடே போடலை, நீ எப்படி எம்ஜிஆர் கம்பேர் வர முடியும், சொல்ல முடியும்? உன்னை நம்பி வந்து மேடு கூட்டம் வந்திருக்கு, அந்த இளைஞர்கள் கூட்டம் வருது அப்படின்னா அந்த இளைஞர்கள் கூட்டம் ஓகே, அந்த இளைஞர்கள் கூட்டம் உன்னை நம்புது, அந்த இளைஞர்கள் கூட்டம் அவர்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றிடுவேன்னு நம்புது, அந்த இளைஞர்கள் கூட்டம் அவனுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருவேன் நம்புது, அந்த இளைஞர்கள் கூட்டம் அவனுக்கு வந்து அவன் சந்ததியை நல்லபடியாக உருவாக்கி கொடுத்துருவேன் அந்த இளைஞர்கள் கூட்டம் நம்புது. அது தப்பு இல்லை, இளைஞர்கள் மேலே தப்பு இல்லை. அந்த இளைஞர்கள் இளம் பெண்கள் விஜயை நம்பி போய் நிற்கிறாங்களே, அந்த இளைஞர்கள் மேலே தப்பு இல்லை. ஆனால் நம்புகிறாங்க உன்னைய. நம்புறதுக்கு பாத்தியமான தலைவனாக நீ இருக்கியா? உனக்கு அதுக்குரிய அடிப்படை பண்புகள் இருக்கா? நீ அண்ணா மாதிரி கடந்த 2 வருஷமா உருவாக்கிய தலைவர்கள் எத்தனை பேர்? உனக்கே அரசியல் சித்தாந்தம் தெரியல, உனக்கே அரசியல் பண்ண தெரியல, உனக்கே அரசியல் சப்ஜெக்ட் புரியல. இல்ல, இந்த கேள்வியெல்லாம் ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர், நீண்ட காலம் பயணப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சிக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ இப்படி விமர்சனம் வச்சா நியாயம் இருக்கு. இப்பதான் வந்திருக்காரு, அவரை நீங்கள போன்றவர்கள் மற்ற அரசியல்வாதிகள் தட்டி கொடுத்து தூக்கி விடணும். அவர்கிட்ட இப்பயே போய் இப்படிப்பட்ட விமர்சனம்? அரசியல் சினிமால 50 அரசியல் ஒரு குழந்தை சார். அரசியல்ல இப்பதான் சார், அரசியல்ல தெரியாம என்ன குழந்தை? அப்ப குழந்தையா இரு. இப்பதான் சார் வளர்ந்து வர. நீ வளர்ந்து வா, வளர்ந்து வந்தாதான் தெரியும். அதனாலதான் மக்கள் உன்னைய வளர்ந்து குழந்தையா பார்ப்பாங்க. உனக்கு என்ன இடம் கொடுக்கணுமோ அந்த இடத்த கொடுப்பாங்க மக்கள். ஓராண்டில் சாதிக்க வேண்டிய விஷயங்களை தமிழக வெற்றி கழகம் சாதித்தது. என்ன சாதிச்சிருக்கு? என்ன சாதிச்சிருக்கு? கட்சியை முழுமையா கட்டமைச்சு முடிச்சிருக்கு. என்ன கட்சியை நீ கட்டமைக்கிறது? எல்லா கட்சியும் தான் கட்டமைக்கும், எல்லா கட்சியும் கட்சியை கட்டமைக்கும். பரந்தூர்ல இறங்குனாங்க, பரந்தூர்ல இறங்கி பரந்தூர் ப்ராப்ளம் இறங்குனாங்க. பரந்தூர் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டீங்களா? அட்டென்ஷன் திருப்பினாங்க. அட்டென்ஷன் திருப்பி என்னாச்சு? அது அல்டிமேட் என்ன ரிசல்ட்? தமிழ்நாட்டில் இருக்க எத்தனை கட்சிகளால அட்டென்ஷனை திருப்ப? என்ன அட்டென்ஷன்? ஏன் சீமான் போய் அங்க போய் போராடல? விஜய் மாதிரி எடப்பாடி போய் போராடலையா? விஜய் திருப்பி என்னங்க பண்ண? வாட் இஸ் அல்டிமேட் ரிசல்ட்? ஏங்க, தமிழ் சுயமரியாதை, சமூக நீதி இதெல்லாம் போராடி போராடி வென்றெடுத்து சட்டமாக்கி இன்னைக்கு அதை வந்து சட்டப்படி பண்ணியிருக்காங்க. சுயமரியாதை திருமணத்தை அங்கீகரிச்சிருக்காங்க, தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகே, தமிழ்நாட்டை வந்து அனைத்து துறைகளிலும் முன்னேற்ற பாதையை கொண்டாந்துருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழ்நாட்டுடைய தனிநபர் வருமானம் தான் இன்னைக்கு 3.5 லட்சம். ஒட்டுமொத்த இந்தியாவுடைய தனிநபர் வருமானம் 1.25 லட்சம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் தனிநபர் வருமானத்தை 3.5 லட்சமா உயர்த்தி இருக்கு திமுக அதிமுகவும் சேர்ந்து. உயர்த்தியிருக்கா இல்லையா? இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய விவசாய வளர்ச்சி, பொருளாதார இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சி, மேனுஃபேக்சரிங் செக்டார் வளர்ச்சி, சர்வீஸ் செக்டார் வளர்ச்சி தமிழ்நாடு தான் முன்னணியில் போயிட்டு இருக்கு. இத்தனை துறைகளில் முன்னணியில் போயிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவில் தமிழ்நாடு தான் இரட்டை இலக்க வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. 11.19 வளர்ச்சியை தமிழ்நாடு தான் அடைஞ்சிருக்கு. இதான் அடைஞ்சிருக்கு. இதெல்லாம் எப்படி வந்தது?
கடுமையான உழைப்பில் வந்தது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க இப்பதான் வரீங்க, வாங்க, வெல்கம் வெல்கம். ஆனா வந்து மக்களுக்கான அரசியலை முதல்ல பேச பழகுங்க. மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுங்க. மக்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லுங்க. நான் முதலமைச்சர் ஆனால் உன்னை நம்புறான்ல, 2026ல் விஜய் தான் முதலமைச்சர் நம்புறானா இத்தனை லட்சம் இளைஞர்கள். இந்த இளைஞர்களுக்கு என்ன தீர்வு கொடுக்க? இந்த இளைஞர்களுக்கு நீங்க வந்தா என்ன தீர்வு கொடுப்பீங்க? ஒரு ஒரு சாதாரண உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிட்டேயே ஒழுங்கா கேள்வி கேட்டு பதில் வாங்க தெரியலையே உங்களுக்கு? திமுக ஆட்சியில 24 பேர் லாக்அப் டெத்தில் இறந்துருக்காங்க. அதிமுக ஆட்சியில் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு கூட கேள்வி கேட்கக்கூடிய உங்களுக்கு திறன் இல்லையே. நீங்க எப்படி ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்ட கேள்வி கேட்டு இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் 10 நாள்ல விஜயை தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க, விஜயை மடக்கி கையில் வச்சுக்குவாங்க தெரியுமா? என்ன கேள்வி கேட்க முடியும் உன்னால? அரசியல் புரிதல் இல்லாமல், ஒவ்வொரு துறையை பற்றிய அறிவு இல்லாம என்ன கேள்வி கேட்க முடியும்? என்ன அதுக்கான தீர்வை கொண்டாட முடியும்? இத்தனை மக்கள் நம்பியிருக்கான, விவசாயிகள் நம்புறான், இளைஞர்கள் நம்புறான், தொழிலாளர்கள் நம்புறான், மீனவர்கள் நம்புறான் அப்படின்னு நம்ம சொன்னா, இத்தனை பேருடைய பிரச்சனைகளையும் தீர்வுக்கு உங்கள்கிட்ட என்ன திட்டம் இருக்கு சொல்ல முடியுமா? இந்த மாநாட்டில் பேசுவாரா விஜய்? ஒவ்வொன்றுக்கும் நான் தீர்வு சொல்ல முடியுமா? நான் இவனை ஒழிப்பேன், அவனை ஒழிப்பேன். இது ஒழிக்கிறதுக்கான வேலை இல்லை. அது நீ ஒழிச்சுக்கிட்டே இருக்கலாம் எல்லாரையும். நீ வந்தா என்ன செய்வ? என்ன செய்வி? வந்தா என்ன செய்வி? நான் முதலமைச்சர் ஆனால் இதை செய்வேன்னு சொல்றதுக்கு விஜய்கிட்ட வழி இருக்கா? நான் முதலமைச்சர் ஆனால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் திமுகவால் கொடுக்க முடியல, நான் வந்தா கொடுப்பேன். எப்படி கொடுப்பேன் சொல்ல முடியுமா விஜயால? நான் வந்தா ஜாக்டோ ஜியோ ஊழியர், அரசு ஊழியர்களுக்கு திமுக சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றல, நான் வந்தா நிறைவேற்றுவேன். நிறைவேற்றுவதற்கு பணத்தை, பொருளாதாரத்தை இப்படி உருவாக்கி கொடுப்பேன் சொல்ல முடியுமா? துப்புரவு பணியாளர்கள் நிரந்தரம் வேலைவாய்ப்பு கேட்குறாங்க, அவங்களுக்கு சரியான ஊதியம் கிடையாது, பணி பாதுகாப்பு கிடையாது. அடிஷனல் சார், மெயின் கொள்கையெல்லாம் அவர் சொல்லிட்டாரு. என்ன மெயின் கொள்கையை நாங்கள் விட்டு தர என்ன மாட்டோம். அது எல்லாம் ஏற்கனவே அது இருந்த கொள்கை தானேங்க. இப்போ திமுக அதிமுக ஏற்கனவே ஃபாலோ பண்ணக்கூடிய கொள்கை தானே. இல்லை, இதெல்லாம் உள்ள இருக்கிற பிரச்சனைகள், இதெல்லாம் ஆட்சிக்கு வந்தா இவர் அட்ரஸ் பண்ணுவார். எப்படி பண்ணுவாங்க? எப்படி பண்ணுவீங்க சொல்லுங்க? இன்னைக்கு 5000 பேர் பட்டதாரி ஆசிரியர்கள், நான் என்ஜினியரிங் காலேஜ், பிரைவேட் என்ஜினியரிங் காலேஜில் இருக்கக்கூடிய 5000 பேர் இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்கிறார்கள். சார் இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதி. தேர்தல் வாக்குறுதி கிடையாதுங்க. பிரச்சனையினுடைய ஆழம். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல திமுகவால. முடிஞ்சா திமுகவால? முடியாத பிரச்சனையை தீர்வு நான் சொல்ல முடியுமா இவரால்? 5000 நான் என்ஜினியரிங் டீச்சர்ஸு எம்ஏ, எம்காம், எம்எஸ்சி முடிச்சு, எம்ஃபில் முடிச்சு 30 வருடம் 40 வருடம் ஆசிரியராக, 30 வருடம் ஆசிரியராக இருந்தவர்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையின்படி நீக்கப்பட்டிருக்கிறார்கள், அண்ணா யூனிவர்சிட்டியுடைய உத்தரவின்படி. இதை எதிர்த்து பேசுவதற்கு உங்களுக்கு சப்ஜெக்ட் இருக்கா? இதை வந்தா என்ன செய்வேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கா? இதை சரி பண்ண முடியுமா உங்களால? காவல்துறைக்கு மன அழுத்தம் அதிகம், காவல்துறைக்கு பிரச்சனை அதிகம். அந்த காவல்துறை அதனாலதான் அந்த லாக்அப் டெத் அதிகமாகுது. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஏகப்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்குது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடக்குது, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடக்குது. இதெல்லாம் சரி பண்ணணும்னா காவல்துறையை சீரமைப்பதற்கு உங்கள்கிட்ட திட்டம் இருக்கு. சொல்ல முடியுமா நாளைக்கு? இன்னைக்கு சொல்லுவீங்களா? பெண்களை பாதுகாப்போம் சொன்னா போதுமா? எப்படி பாதுகாப்பீங்க? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம், எப்படி கொடுப்பீங்க? ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் பெர் கேபிட்டா இன்கம் 3.5 லட்சம் ஒரு ஆளுக்கு தனிநபர் வருமானம். 3.5 லட்சத்தை நான் 10 லட்சமா உயர்த்துவேன் சொல்ல முடியுமா விஜயால? சொல்லுவாரா விஜய்? 10 லட்சமா எப்படி உயர்த்த போறேன் சொல்ல முடியுமா விஜயால? உன்னை நம்பி வச்சிருக்காங்க இத்தனை இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் கடன் இல்லாத இளைஞர்களாக நான் உருவாக்குவேன். படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை வாய்ப்பை உருவாக்குவேன். எப்படி உருவாக்குவேன் சொல்ல முடியுமா விஜயால? இத்தனை பேர் இளைஞர் வந்து நிற்கிறான்ல, இத்தனை இளம் பெண்கள் உன்னை நம்பி நிற்கிறாங்கல்ல, நாளைக்கு இவர்களுக்கு பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குவேன், உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு காவல்துறை உருவாக்கி கொடுப்பேன் சொல்ல முடியுமா? மத்திய அரசினுடைய ஒட்டுமொத்த மத்திய அரசு இன்றைக்கு முதலமைச்சர்களையும் அமைச்சர்களையும் பிரதமரையும் கைது செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு அதிகார கருப்பு சட்டத்தை இயற்றி இருக்கிறது. இதை எடுத்து இன்னைக்கு பேசுவாரா விஜய்? இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது விஜயனுடைய கொள்கைகளையா செயல் திட்டங்களா? ஹலோ, கொள்கை என்ன, செயல் திட்டம் என்ன? நீ சொன்ன கொள்கை ஏதாவது புது கொள்கை இருக்கா? ஏற்கனவே திமுக அதிமுக சொன்ன அவங்க செயல்படுத்தலன்றாங்க. திமுக அதிமுக பண்ண செயல்படுத்த விட நீ என்ன பண்ண சொல்லு, அதை சொல்லு. திமுக அதிமுக என்ன செய்யலாம் அதை சொல்லு. இதை செய்யலாம், நான் செய்ய போறேன்னு சொல்லுங்க, அதையாவது சொல்லுங்க. சொல்லணுமா இல்லையா?
திமுக இதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிச்சு. சித்தாந்தத்தில், திராவிட சித்தாந்தத்தில் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிச்சு. இதெல்லாம் செய்யலை. நான் வந்தால் செய்வேன். நான் வந்தால் பொது மயானத்தை, பொது சுடுகாட்டை உருவாக்குவேன் சொல்லுவாரா? இல்ல அவர் சொன்னது கொள்கை ஒண்ணு, அரசியல் ஒண்ணு. இங்க ஊழல் இருக்கு. இவ்வளவு கொள்கை இவங்க பேசினாலும் ஊழல் இருக்கு. ஆனா வந்து ஊழலை ஒழிப்பேன். ஊழலை எப்படி ஒழிப்ப? நீ உன்னுடைய கட்சியிலேயே நீ வந்து மாநாட்டுக்கே கணக்கு காமிக்கல, நீ எப்படி ஊழல் ஒழிப்ப? நீ மாநாட்டுக்கே கணக்கு காமிச்சியா? நீ எப்படி ஊழல் ஒழிப்ப? என்ன சார் இது? போன மாநாட்டு கணக்கு காமிச்சியா? போன மாநாட்டு கணக்கு காமிச்சியா? எவ்வளவு பணம், எவ்வளவு நீ போட்ட, எவ்வளவு பணம் போட்டிருப்பாங்களே, எவ்வளவு பணம் வசூல் பண்ண, யார்கிட்ட டொனேஷன் வாங்கின, தொண்டர்கள் எவ்வளவு கொடுத்தான், நீ எவ்வளவு பணம் போட்ட, கணக்கு காமிச்சியா போன மாநாட்டுக்கு? அடுத்த மாநாடு வந்துருச்சுல்ல. இல்லன்னா ரைடு வந்திருக்குமா இல்லையா? ரைடு வருது, ரைடு வரல. ரைடு எப்படி வரும்? அவங்க அனுப்பின ஆளுக்கே எப்படி ரைடு வருவான் அவன்? சார் ஏங்க, அவன் அனுப்பின ஆளுக்கு ஒரு மானிட்டரிங் மெக்கானிசத்துக்கு ஒரு அருண்ராஜ் ஐஆர்எஸ் ஆஃபீஸரை அனுப்பியிருக்காங்க. பிஜேபி அவன் கொடுக்க பணத்தை ஒழுங்கா செலவழிக்கிறாரா விஜய் என்பதை பார்ப்பதற்கு மானிட்டரிங் மெக்கானிசத்துக்கு அருண்ராஜ் ஐஆர்எஸ் அனுப்பியிருக்காரு. அவர் தானே இவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனாரு. அவர் தானே இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு தூண்டுதலா இருந்தாரு. நீ கட்சி ஆரம்பிச்ச பிறகு உன்னை மேனேஜ் பண்றதுக்கு நான் தான் உன்னை ஆளை போட்டிருக்கேன்னு ஆளை போட்டிருக்கான். அவங்க தானே Z+ செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க இவருக்கு. யார் கொடுத்தா? அவங்க எப்படி இவரை கணக்கு கேட்பாங்க? அவங்க எப்படி ஈடு ரைடு விடுவாங்க? நீ இல்லை, நீ நேர்மையானவன், ஊழலற்றவன் தானே, நேர்மையான ஆள் தானே, ஊழல் பண்ணாதவன் தானே, டிரான்ஸ்பரண்டாக இருப்பேல. நீ போன மாநாட்டுக்கு கணக்கு காமிச்சியா? நீ எவ்வளோ பணம் செலவழிச்சேன்னு கணக்கு காமிச்சியா? தொண்டர்கள்ட்ட எவ்வளோ வாங்கினேன்னு காமிச்சியா? கவர்மெண்ட் டொனேஷன் வந்துச்சுன்னு எவ்வளோ காமிச்சியா? கவர்மெண்ட் கிட்ட காமிக்கணுமா, ஊடகத்துல காமிக்கணுமா? நீ ஊடகத்தில் போய் ஐடி ரிட்டர்ன்ஸில் சொல்லு, இல்லை ஊடகத்தில் சொல்லு, உன் வெப்சைட்டில் போடு. நீ எல்லா கட்சிகளும் இப்படிதான் பண்ணிட்டு நீ இருக்காங்க. நேர்மையான ஆளுனா செய்யணுமா இல்லையா? இல்ல எல்லா கட்சிகளும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் நீ மற்றவங்களாம் ஊழல் தானே பண்ணுறான், அவன் காமிக்கலன்னு விட்டுரு. நீ நேர்மையான கட்சி தானே வச்சிருக்க, நீ காமிக்கணுமா இல்லையா? நீ அடுத்தவனை ஊழல்னு சொல்கிறீல்ல, நீ ஒழுங்கா நேர்மையானவனை காமிக்கணுமா இல்லையா? இப்போ இந்த மாநாட்டுக்கு யார் செலவு பண்ணது? இத்தனை மாநாட்டுக்கு கொடிக்கம்பத்தை நட்டினது யாரு? யாருக்கு செலவு பண்ணது? யார் செலவு பண்ணது? தண்ணி கொடுத்தது யாரு? மாநாடு போட்டது யாரு? பந்தல் போட்டது யாரு? LED டிஸ்பிளே வச்சது யாரு? கழிப்பறை வச்சது யாரு? யாரு வச்சது? விஜய் தான் பண்ணிருப்பாரு. யாரு? விஜய் பணம் எவ்வளோ போட்டீங்க சொல்லுங்க. டிரான்ஸ்பரண்டா வைங்க. ஊழலை ஒழிக்கக்கூடிய ஆள் டிரான்ஸ்பரண்டா வைங்கப்பா. ஊழலை எப்படி ஒழிக்க போறீங்க சொல்லுங்க. ஊழலை கமிஷன் கரப்ஷன் வாங்காமல் இருப்பீங்களா? மாவட்ட செயலாளர் பதவி வர்றதுக்கு 2 கோடி புஷி ஆனது நியமிச்சிருக்காருன்னு சொல்லி யூடியூப்ல போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க உங்களுடைய கட்சிக்காரனே சேர்ந்து. ஒன்றிய செயலாளருக்கு 10 லட்சம் கேட்குறான்னு சொல்லிட்டு இருக்கான். 10 லட்சம் கொடுத்து ஒரு 2 கோடி கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராக நிற்கிறவன் எப்படி ஊழல் இல்லாமல் இருப்பான்? ஊழல் பண்ணவன் எப்படி இருப்பான்? நீ சம்பாதிச்ச பணத்தில் 1000 கோடியில் சம்பாரிச்சிருக்கல, வருஷத்துக்கு 1000 கோடி சம்பாதிக்கிறீல, அந்த 1000 கோடியில் பணம் கொடுத்து நீ நிறுத்துறியா கேண்டேட்டா? யார் நிறுத்துறா? உன் பணத்தை ஏதாவது 1 பைசா செலவழிச்சிருக்கியா? எதுவுமே செய்யாம இத்தனை லட்சம் இளைஞர்களது கனவுகளை, இத்தனை லட்சம் இளைஞர்களது நம்பிக்கையை, நம்பிக்கைக்காவது நீ உழைக்கணுமா இல்லையா? நான் இத்தனை கேள்வி ஏன் கேட்குறேன்? விஜய் மேல இல்லை வெறுப்பால கேட்கல. இத்தனை லட்சம் இளைஞர்கள் உன் மேல நம்பிக்கை வச்சு வரான். இத்தனை லட்சம் இளம் பெண்கள் உன் மேல நம்பிக்கை வச்சு வரான். இத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு நீ உண்மையானவனாக நீ நடக்கணும்னா எப்படி இருக்கணும்? அரசியலை கத்திருக்கணும், அரசியல் புரிதல் இருக்கணும், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குரிய தன்மையை தெரிஞ்சிருக்கணும், உன் பின்னால தலைவர்களை உருவாக்கி இருக்கணும். என்ன பண்ணியிருக்க நீ? என்ன அண்ணாவை மாதிரி என்ன பண்ணியிருக்க? எம்ஜிஆர் மாதிரி என்ன பண்ணியிருக்க? அவர்கள் படத்தை யூஸ் பண்ணி உனக்கு என்ன செல்வாக்கு காமிக்கணுமா இல்லையா? அப்ப இத்தனை பேர் என்னது? எம்ஜிஆர் படத்துல சக்கரவர்த்தி திருமகள்னு எம்ஜிஆர் படம் நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் பாடுவார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டு. உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடர்களுக்கு முன்னால் நான் முளறி என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை போடா ரொம்ப நாளா அப்படின்னு சொல்லுவார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஓகே, உப்புக்கல்ல வைரம்னு நம்பி இத்தனை கூட்டம் கூட்டிகிட்டு இருக்கு. ஓகே, இத்தனை கூட்டமும் அது வைரக்கல் என்று நம்புகிறது. அது வெறும் உப்புக்கல் என்பது போக போகத்தான் தெரியும். நிறைய அந்த மாநாட்டினுடைய இம்பாக்ட் தான் என்ன? மாநாட்டினுடைய இம்பாக்ட் என்ன? கூட்டணி பேரத்தை வலுவை கூட்டிக் கொள்வதுதான் மாநாட்டுடைய இம்பாக்ட். ஆட்சியை பிடிக்க முடியாது. ஆட்சி எப்படி பிடிப்பீங்க? நான் வேற ஒன்று சிம்பிள் கணக்கு சொல்கிறேன். 4 லட்சம் பேர் மாநாட்டுக்கு வர்றாங்க, 5 லட்சம் பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 5 லட்சம் பேர் வர்றாங்க, ஒவ்வொரு வீட்லேயும் 4 பேர். நாங்கள் 20 லட்சம் ஆச்சா? 20 லட்சம் ஆச்சா? 5 லட்சம் பேர் அப்படியே அவங்க வீட்டில் இருக்கவங்க 4 பேர் சேர்ந்து ஓட்டு போட்டாங்கன்னா 20 லட்சம் ஓட்டு. சரியா? கூட ஒரு 20 லட்சம் ஓட்டு வராதவர்கள் வச்சுக்கோங்க, 40 லட்சம் ஓட்டா? 40 லட்சம் ஓட்டு 10% தான்.
என்னது ஒட்டுமொத்த ஓட்டுல 10% தான் சார். 10% வச்சு நீ எப்படி எதிர்க்க ஆட்சியை பிடிப்பீங்க? கூட்டணி வைப்பாரு. அதுக்கு தான் அந்த கூட்டணி பேரத்துக்கு தான் இத்தனை கோடி செலவழிக்கிறாங்க. இது ஏற்கனவே கூட்டணி வைக்க வாங்கன்னு சொல்லி ஒருத்தர் வரல. நான் தான் சிஎம் கேட்டு சொல்லி ஒருத்தர் வரல. இனி என்ன சொல்லி வரப்போறாங்கன்னு தெரியல. தனியா நிற்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இருக்காரு விஜய். தனியா நிற்கட்டும், ப்ரூவ் பண்ணட்டும், ப்ரூவ் பண்ணி வரட்டும். வந்த பிறகு இத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு இவர் சொல்லக்கூடிய திட்டங்கள், இவர் சொல்லக்கூடிய தொலைநோக்கு பார்வைகள், இவர் சொல்லக்கூடிய கனவுகள் இதெல்லாம் நடக்கும் நம்பி ஓட்டு போடக்கூடிய மக்களுக்கு இவர் உண்மையாக இருந்தாலே போதும். நிறைய விஷயங்களை பயன் முடிய நன்றி. மிக்க நன்றி.